வணக்கம் கேக் லவர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்சியான ஃப்ராக்ரண்ட்டான ரோஸ் மில்க் கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேக்குக்கு 4 எக் எடுத்திருக்கேன். எக் ஒயிட் தனியாக எடுத்துக்கோங்க, யோக் பார்ட் தனியாக எடுத்துக்கோங்க. யோக் பார்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எக் ஒயிட் 4 எக் ஒயிட் எடுத்திருக்கேன். நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். இதை 3 போர்ஷனாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 3 போர்ஷனில் 3 டைம் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த எக் ஒயிட் எல்லாமே பீட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்காக நமக்கு கிடைக்கும், குச்சி குச்சியாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் யோக் பார்ட் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணுங்கள், போதும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மெல்டட் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இதெல்லாமே நல்லா சலிச்சு பாதியாக நம்ம மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் பீட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஓவராக நம்ம பீட் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 or 5 ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. சூடான பால் ஆட் பண்ண வேணாம். நல்லா காய்ச்சி நல்லா சில்லுன்னு இருக்க மில்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போதும். ஒரு 5 or 6 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னில் நம்ம மாற்றிக்கலாம். நான் ஆயில் அண்ட் அந்த ஃப்ளார் போட்டு, அதாவது மைதா ஃப்ளார் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். நான் மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். அவனில் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஃப்ராக்ரண்ட்டான ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.